எல்லா விளக்குகளையும் நம்ம இந்த மாதிரி தொடச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் பிசுக்கு இருக்குது. அதனால் நம்ம வந்து சோப்பு இல்லாட்டி விம் லிக்விடு பிரில் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். லிக்விடை எடுத்துகிட்டு கொஞ்சமாக விட்டுட்டு ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக அந்த எண்ணெய் தன்மை உள்ள விளக்குகளையோ விளக்கு வைக்கிற தட்டுகளை மட்டும் லைட்டாக இந்த ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம தேய்ச்சிட்டா போதும். எல்லா விளக்குகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுறேன் நான். விட்டுட்டு நல்லா நம்ம அந்த ஸ்க்ரப்பரை வச்சுட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். லைட்டாக தேய்ச்சா போதும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிக்கிட்டோம். இப்போ நம்ம அதை வாஷ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் விளக்கு வைக்கிறதுக்கு நான் பலகை யூஸ் பண்ணுவேன் சின்னதாக. அதையும் சும்மா சோப்பு போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் ஊற வச்ச புளி இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா கையால் மசிச்சு விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம். இதுக்கும் ரொம்ப இப்படி இதே முறையில் நம்ம ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இது அதிக பாத்திரம் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. இல்லாட்டி 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே அந்த க்ளீனிங் ஒர்க்கை நம்ம முடிச்சிடலாம். இதில் இருந்த கருப்புகள்லாம் போயிடுச்சு பாருங்களேன், ரொம்ப க்ளீனாக இருக்குது. இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் கழுவிடுவோம். நம்ம கழுவிட்டு கொஞ்சம் அதை துடைக்கணும். அதனால் நான் அந்த பவுலுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். சிங்காக இருக்கிறதுனால நான் அதை கீழே வைக்கலை. நம்ம வந்து இந்த ஈரம் இல்லாமல் காஞ்ச டவலை வச்சுட்டு நல்லா இதை தொடச்சிடணும். ஈரம் இல்லாமல், அப்போ தான் இந்த டாட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதை தொடச்சிட்டு காட்டுறேன். அந்த ஈரத்தை வந்து நல்லா காஞ்ச துணியை வச்சுட்டு காட்டன் துணியாக வச்சுட்டு தொடச்சிட்டோம் அப்படின்னா அந்த டாட்டாக இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து வெள்ளி பொருள்லாம் நம்ம விளக்கிடுவோம். வெள்ளிக்கு வந்துட்டு நம்ம புளி போட மாட்டோம், சபீனாவை வச்சுட்டு தான் விளக்க போகிறோம். இந்த நார்மல் ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணால் போதும். அந்த இரும்பு ஸ்க்ரப்பரை வந்து யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நல்லா நம்ம அதை தேய்ச்சிருவோம். இதில் வந்து எவர் சில்வர் தட்டும் 2 இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.